அதாவது இவ்வளவு நாளும் இதை பற்றியான பேச்சு வரல. நம்ம அது முதல்ல வர்றதுக்கு முன்னால் நண்பர் நாகராஜ் கேட்டார், ஆக்சுவலாக இவங்க ஓட்டு போடக்கூடாதா, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க மகாராஷ்டிராவில் ஓட்டு போடக்கூடாதா? நல்ல கேள்வி. ஆக்சுவலாக விகே பாண்டியன் ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒடிசாவில் இருந்தார். இப்போ தான் தேர்தல் நடந்து முடிஞ்சது. சிஎம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி தமிழன் ஆளலாமான்னு கேட்டது யார்? எந்த கட்சி? இங்கே தான் பெரிய தேசபக்தர்களாச்சே, இந்தியாவில் பிறந்த எல்லாரும் இந்தியர்களாச்சே. ஏன் அங்கே போய் அதை கேட்குறீங்க? ஓட்டு போடுறதுக்கு ரைட் இருந்தால் ஆள்றதுக்கு ரைட் இருக்குதுல்ல. இதை ஆரம்பித்து வச்சது யார்? நண்பர் நாகராஜ் நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படியே மறந்துறாரா? இப்போ கூட சொன்னார், பன்றி மாதிரி குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஹம் பாஞ்ச் ஹமாரா பச்சீஸா? இதை சொன்னது யார்? நாம் ஐவர் நமக்கு 25. எங்கே எந்த கணக்கில் அப்படி இருக்குது? இஸ்லாமியர்கள் 5 மனைவி வைத்திருக்கிறார்கள், 25 குழந்தைகள் பெற்றிருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? அதை கோஷமாக்குனது யார்? நரேந்திர மோடி அவர் என்ன சொன்னார்? நான் குஜராத்து வன்முறைகள் நிகழ்ந்து முடிஞ்சு அவ்வளோ பேர் கொல்லப்பட்ட பிறகு ஏன்னா நீங்கள் இந்த ரிலீஃப் கேம்ப்ஸ், நிவாரண முகாம்களை மூட போகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொன்னது டாக்குமெண்ட்டில் இருக்குது. நாங்கள் என்ன பிள்ளை பெறும் எந்திரங்களை பராமரிப்பதற்காக இதை வச்சுருக்கோன்னு கேட்டார். இவங்கெல்லாம் யாருக்கும் பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடாது. நாகரிகத்தினுடைய அந்த விளிம்பு, அந்த எண்டில் போய் நின்றுக்கிட்டு நம்மகிட்ட பேசுகிறாங்க. எனக்கு அதுதான் கவலையாக இருக்குது. ஒன்று, நீங்கள் இப்போது மரியாதையோடு அணுக வேண்டும் அவர் எடுக்கிற நடவடிக்கை அப்படின்னு சொன்னார். கரெக்டு. அவர் இந்திய மக்களுடைய வாழ்க்கையை மரியாதையோடு பார்க்கணும். எவ்வளவு வேலையின்மை இருக்குது? இன்னும் ஒன்றிய அரசாங்கத்தில் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் இந்த காலத்தில் குறைஞ்சிருக்கு நரேந்திர மோடி வந்த பிறகு. ரயில்வேயில் 3,20,000 ஆக்சிடெண்ட்டாக நடந்தாலும் சரி, அது பாதுகாப்புத்துறையிலேயே பாதுகாப்புத்துறையில் 1,70,000 காலி பணியிடங்கள் இருக்குது. 14 லட்சத்தில் 3,20,000ங்கிறது எவ்வளோ பெரிய இது. இதை மரியாதையோடு நான் அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அரிசிக்கு ஜிஎஸ்டி போடுறத மரியாதையோடு அணுகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது என்ன மரியாதைன்னு நீங்கள் தான் சொல்லணும்.